ஆன்லைன்ல உங்களுக்கு தரிசன டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஆஃப்லைன்ல நமக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டிக்கெட் கொடுக்குறாங்க. அது இல்லாம ஏப்ரல் 1ஆம் தேதி நாளையில இருந்து 1 வீக்குக்கு ட்ரையல் பேசிஸ்ல நடைபாதையில வரக்கூடிய பக்தர்களுக்கு திவ்ய தரிசன டோக்கன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே இருக்கு. அதனால உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க. நீங்க போகக்கூடிய நாள்ல உங்களுக்கு எந்த டிக்கெட் வாங்குறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி உங்களோட பிளானிங் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லியுமே காலையில 5 மணில இருந்து 6 மணிக்குள்ள ஏர்லி மார்னிங்ல உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து 3 கவுண்டர்ஸ்ல இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த திவ்ய தரிசன டிக்கெட் பத்தினா ஒரு சில இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம். யாருக்கு திவ்ய தரிசன டிக்கெட் கொடுப்பாங்க, ஸோ எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த திவ்ய தரிசன டிக்கெட் அப்படின்றத அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீவாரி மெட்ரிலையும் அலிப்பிரிலையும் உங்களுக்கு அலிப்பிரி மெட்ரிலையும் ஏப்ரல் 1ல இருந்து ஒரு வாரத்துக்கு ட்ரையல் பேசிஸ்ல வந்து கொடுக்க போறாங்க. ஸோ 1 வீக் இஷ்யூ பண்ணா அதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்கு எல்லாமே வந்து ஒரு ட்ரையல் பேசிஸ்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அதோட ரிசல்ட் நல்லா இருக்கும்போது அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிடுறாங்க. சப்போஸ் அதுல ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ 1 வீக் கொடுக்கும்போது அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு மேபி அதே மாதிரி கூட கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா அதுல ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பா கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால ட்ரையல் பேசிஸ்ல கொண்டு வர போறாங்க. டிக்கெட் கவுண்டிங் எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்றதையுமே இந்த பிரஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்காங்க. அலிப்பிரியில போறவங்களுக்கு 10,000 டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கலான் இருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீவாரி மெட்டில் 5,000 டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கலான்னு சொல்லி இருக்காங்க. இந்த கவுண்டிங் கீழே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அவங்க எங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த தெலுங்குல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க 5,000 அண்ட் 10,000 அப்படின்றத அங்கதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால டிக்கெட் கவுண்டிங்கும் சொல்லியிருக்காங்க. அலிப்பிரியில 10,000 டோக்கன்ஸும் ஸ்ரீவாரி மெட்டில போறவங்களுக்கு 5,000 டோக்கன்ஸும் கொடுக்கறதா இருக்காங்க. அடுத்தது இந்த திவ்ய தரிசன டிக்கெட் அப்படின்னா என்னது, எந்த இடத்துல கொடுப்பாங்க அப்படின்றதும் நடைபாதைகளோட டீட்டெயில்ஸை வந்து பார்த்துடலாம். திவ்ய தரிசன டிக்கெட் அப்படின்னு சொல்றது நடைபாதையில போகக்கூடிய பக்தர்கள் சீக்கிரமா சாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு டிக்கெட் தான் இந்த திவ்ய தரிசன டிக்கெட். இது நமக்கு கோவிட்க்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. கோவிட் டைம்ல ஸ்டாப் பண்ணதை இப்பதான் வந்து திரும்பவும் ஒரு 1 வீக்ல வந்து அவங்க ட்ரையல் பேசிஸ்ல ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. திருமலைக்கு போகக்கூடியவங்க 2 நடைபாதையை யூஸ் பண்றாங்க. ஒன்னு அலிப்பிரி மெட்டு, இன்னொன்னு ஸ்ரீவாரி மெட்டு. அலிப்பிரி மெட்டு அப்படின்றது கொஞ்சம் நீளமான பாதை, ஒரு 9 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாரி மெட்டு அப்படின்றது 2 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். இதுல நீங்க வந்து அலிப்பிரி மெட்டு வழியா போறீங்கன்னா இந்த காலி கோபுரம் அப்படின்ற இடத்துலதான் உங்களுக்கு இந்த திவ்ய தரிசன டோக்கன் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்ரீவாரி மெட்டுலையும் நமக்கு இத்தனாவது ஸ்டெப் முடிக்கும் போது நமக்கு டோக்கன் வந்து கொடுப்பாங்க. சேம் அதே ப்ரொசீஜர் தான் மேபி இந்த டைமும் ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நீங்க இங்க பாக்குறது வந்து இது அலிப்பிரி மெட்டு. நிறைய பேர் நீங்க நடந்து போயிருப்பீங்க. ஸோ இந்த பாதை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். இந்த திவ்ய தரிசன டிக்கெட் முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். உங்களுக்கு ஆதார் கார்டு வச்சு தான் கொடுப்பாங்க. ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கனுமே ஆதார் பேசிஸ்ல தான் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க எத்தனை தடவை வாங்குறாங்க, இந்த டைம்குள்ளதான் இவங்க வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்காக ஆதார எல்லா விஷயத்திலேயே கொண்டு வந்திருக்காங்க. இந்த திவ்ய தரிசன டிக்கெட்டை நம்ம வாங்கிட்டு போனா எவ்வளவு நேரத்துக்குள்ள சாமி பார்க்கலாம், ரொம்ப நேரம் ஆகுமா, வெயிட் பண்ணணுமா அப்படின்ற அடுத்த கொஸ்டின் நிறைய பேத்துக்கு இருக்கும். இதுக்கு முன்னாடி திவ்ய தரிசன டிக்கெட் நடைமுறையில இருந்தப்போ ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் நார்மலான டேஸ்லயும், ஸ்பெஷலான ஏதாவது ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி டேஸ்ல மட்டும்தான் அவங்களுக்கு டைமிங் வந்து அதிகமா ஆயிருக்கு. இப்போ எஸ்எஸ்டி டோக்கனுக்குமே ஒரு 2ல இருந்து 5 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துட்டு வந்துடுறாங்க. மேபி அதே டைமிங் கூட உங்களுக்கு இருக்கலாம். இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி டோக்கனோட என்ட்ரன்ஸ் வந்து வைகுண்டம் கியூ வழியா வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் டிக்கெட் கொடுத்தாங்கன்னா தான் எந்த கியூ வழியா அவங்க வந்து என்ட்ரன்ஸ் கொடுப்பாங்க, செப்பரேட் கியூ வந்து கொடுக்குறாங்களா என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இதை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நமக்கு கண்டிப்பா தெரியும். அலிப்பிரி மெட்டில் மொத்தமா நமக்கு 3550 ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. இதை ஓப்பனிங் டைம் வந்து அப்போ உள்ள டைம் 24 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காலையில 4 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 9 கிலோமீட்டர்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த நடைபாதை இருக்கு. உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் பஸ்ஸஸ் வந்து இருக்கு. நீங்க தாராளமா டிராவல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன், சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் இங்க இருந்துமே வந்து பஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திவ்ய தரிசன டோக்கன் வந்து காளிகோபுரம் 2ல வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த நடைபாதையில பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே இருக்கு. உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில ஃபுட் சென்டர்ஸுமே அங்க இருக்கு. அங்க போற வழியில உணவுகள் வாங்கிக்கிறதுக்கான ஃபுட் சென்டர்ஸுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அலிப்பிரி மெட்டு. அதே மாதிரி ஸ்ரீவாரி மெட்டுல போறீங்க அப்படின்னா ஸ்ரீவாரி மெட்டுல நம்ம சீக்கிரமா வந்து மலை ஏறிடலாம். மொத்தமாவே நமக்கு 2388 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டா 2.1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும்.
இது வந்து உங்களுக்கு திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 17 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமா தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் பிடிச்சி போயிட்டு தான் இங்க இருந்து நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். ஃப்ரீ பஸ்ஸும் இருக்கு, நமக்கு பெய்டு பஸ்ஸும் இருக்கு. நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இங்கேயுமே உங்களுக்கு இருக்கு. நடந்து போறதுக்கு நல்லா இருக்கும். அலிப்பிரி மெட்டையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்ரீவாரி மெட்டில் ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். வயசானவங்க உங்களுக்கு படி ரொம்ப ஏற கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க அலிப்பிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கொஞ்சம் நான் ஏறிடுவேன், சீக்கிரமா மலைக்கு போகணும் அப்படின்னா நீங்க இந்த இதை சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பாத்வேல நம்ம வந்து ஒரு 1 ஹவர்ல கூட ஒரு சிலர் நல்லா இருக்கிறவங்க ஏறிடுறாங்க. சில பேருக்கு 2 மணி நேரம் ஆகுது. ஆனா ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் தான் வந்து இருக்கும். ஸ்டெப்ஸ் ஏற முடியும் அப்படின்னா தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 2 நடைபாதைக்குமே நம்ம லக்கேஜஸ் எல்லாமே கீழே கொடுத்துட்டு நடந்து போக முடியும். மேல போயிட்டு நம்மளோட லக்கேஜஸை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுல திவ்ய தரிசன டிக்கெட் இதுக்கு முன்னாடி வந்து 1300வது ஸ்டெப்ஸ்ல வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த டைமும் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அப்படின்றது டீடைல்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது வந்து காலையில உங்களுக்கு 6 மணி இல்லைன்னா 5 மணி இல்லைன்னா 6 மணில இருந்து ஈவினிங் வந்து ஒரு 5:30 மணி வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கும். அதுக்கு மேல வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த 2 நடைபாதையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ இதுல நீங்க நடந்து போற பிளான் இருக்கு அப்படின்னா நீங்க டோக்கன் வாங்கிட்டு தாராளமா போகலாம். இது நாளையில இருந்து ஒரு 1 வீக் ட்ரையல் பேசிஸ்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு மேல அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மேபி கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் திவ்ய தரிசன டிக்கெட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இப்போ நடந்து போறவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணு வந்து சீனிவாசம்லயோ இல்லைன்னா வந்து கோவிந்தராஜ சுவாமி சத்திரமோ இங்க இல்லைன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல வாங்கிட்டு அலிப்பிரிமெட்டு வழியா நடந்து போகணும். அந்த மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நடந்து போய் சாமி பார்த்துட்டு வராங்க. ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு நடந்து போறாங்க. அதனால டிடிடி என்ன சொன்னாங்கன்னா, நடைபாதையில வர்ற எல்லாருமே தரிசன டிக்கெட் இல்லாம வர்றதில்ல. அதுல குறிப்பிட்ட சில பேர் ஆல்ரெடி ஏதோ ஒரு தரிசன டிக்கெட் வச்சுக்கிட்டு தான் வராங்க. ஒரு சிலர் தான் எந்த தரிசன டிக்கெட்டுமே இல்லாம வராங்க. ஸோ எந்த தரிசன டிக்கெட்டும் இல்லாம வர்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அதை கூட இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி டிக்கெட்டே இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது இது இன்னும் பயனுள்ள ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த சம்மர் டைம்ல நமக்கு தரிசனம் வரவங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் டிடிடி வந்து பண்றதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில எஸ்எஸ்டி டோக்கன் ஈவினிங் ஸ்டார்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில 8 மணி அப்டேட் படி நைட்டு 8, 9, 10, 11 மணிக்கான ஸ்லாட் வந்து இருக்கு. எல்லா கவுண்டர்லயுமே சேமான ஸ்லாட் சேம் கவுண்டிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் கூட்டம் எங்க அதிகமா இருக்கோ அந்த கவுண்டர்ல வந்து உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து சீக்கிரம் தீந்துரும். மற்ற கவுண்டர்ஸ்ல மேபி அவைலபிள் இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல தான் கூட்டம் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஏப்ரல் மாசத்தோட ரூம் புக்கிங் எல்லாமே வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. கீழ் திருப்பதி, திருமலை ரூம்ஸ் எல்லாமே ஓபன் ஆகிருச்சு. ஆனா கேன்சலேஷன் நிறைய நடந்துட்டு இருக்குங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா புக் பண்ணுங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த கேன்சல் ஆகும்போது எனக்கு ரூம் வந்து திரும்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கன்ஃபார்மா உங்களுக்கு ரூம் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. திருமலையில நீங்க ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா சிஆர் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டர்ல போயிட்டு உங்களோட புக்கிங் ரிசிப்ட் நீங்க ஸ்கேன் வச்சுட்டு நீங்க ரூம்ஸ் வந்து அலாட் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதியில ரூம்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா எங்க எடுத்திருக்கீங்களோ அங்க உங்களுக்கான டைமிங் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டைமிங்குள்ள தான் உங்களுக்கு ரூம் வந்து அலாட் பண்ணுவாங்க. இப்போ சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல ரூம் புக் பண்ணிருக்கீங்கன்னா சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் ரிசப்ஷன்ல போயிட்டு தான் நம்ம ரூம்ஸ் வந்து ரிசிப்டை காட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் ரூம் எக்ஸ்டென்ஷன் பத்தியும் கேக்குறீங்க. அடுத்த நாளுக்கு டிக்கெட் இருந்தாதான் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா, இல்லைன்னா நாங்க ஆன்லைன்ல பண்ணும்போது ஒரு நாள் தான் கிடைச்சது, நெக்ஸ்ட் டே எக்ஸ்டெண்ட் பண்ண விடுவாங்களா விட மாட்டாங்களான்னு சொல்லி கேக்குறீங்க. கரெக்டா 24 ஹவர்ஸ் உங்களுக்கு ஆகும்போது உங்களோட எக்ஸ்டென்ஷனை போய் சொல்லிருங்க. எக்ஸ்டென்ஷன் வந்து நிறைய பேத்துக்கு பண்ணி தான் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா நாள் அடுத்த நாள் வர நாளுக்கான பேமெண்ட்டை நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும். அது ரூம் ரெண்ட் உங்களுக்கு 100 ருபீஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து 1000 ருபீஸா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம வந்து பே பண்ணி எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ரீசன்னால இப்போ கீழ் திருப்பதியில் எக்ஸ்டென்ஷன் பண்ண போறீங்கன்னா நாங்க தமிழ்நாட்டில் இந்த இடத்துல இருந்து வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த டே ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்க கீழ் திருப்பதியில் இருக்க டெம்பிள்ஸ் எல்லாம் போயிட்டு அடுத்த நாள் நாங்க திருமலைக்கு போய் தரிசனம் பார்க்கணும், இல்லைன்னா இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்றத அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. வேலிடான ரீசனை சொல்லி நீங்க பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்டென்ஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஓரளவுக்கு நார்மலா இருக்க மாதிரி தாங்க இருக்கு தர்ஷன். ஆனா காலையில எஸ்எஸ்டி வாங்குறதுக்கு தான் கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ தர்ஷன் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். நாளையில இருந்து திவ்ய தர்ஷன டிக்கெட் ஒன் வீக்குக்கு ட்ரையல் பேசிஸ்ல ஸ்டார்ட் பண்றாங்க. இது கன்ஃபார்ம் தான். ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றதுல தான் கொடுப்பாங்க. இப்போ 10,000 டிக்கெட்ஸ் அப்படின்னா இப்போ எஸ்எஸ்டியுமே அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுவாங்க, டிக்கெட் உங்களுக்கு ரன்னிங்ல இருக்கும், இருக்க வரைக்கும் கொடுப்பாங்க. ஃபுல்லா முடிஞ்சிச்சுன்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சில நேரங்கள்ல அடுத்த நாளுக்கான ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பேசிஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த நடைபாதையில போகக்கூடிய தரிசன டிக்கெட்டும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பத்தின வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா உடனே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன்.
சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம ஷேர் பண்றோம். ஸோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் ரீசெண்டா தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.